நாம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே 5-6 வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5-6 வசனம். இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தான். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். இந்த நாளிலும் கூட இந்த வேத பகுதி, இதற்கு முன்பாக இருக்கிற வசனம் 1ஆம் வசனத்தை வாசித்தீர்கள் என்றால் அதில் சொல்லப்பட்டிருக்கும், அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இன்று பெண்களாகிய நீங்கள் உங்களை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய ஒரு திட்டம் இருக்கிறது என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பத்திலும் சமுதாயத்திலும் இரண்டிலுமே உங்களை குறித்து தேவனுடைய ஒரு நோக்கம் இருக்கிறது என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். இன்று பல நேரத்தில் பெண்களுக்குள்ளாக ஒரு பெரிய ஒரு தரிசனம் இருப்பதில்லை. அவங்களுக்கு குடும்பத்தை குறித்த காரியத்திலும் பெரிய ஒரு தரிசனம் இருப்பதில்லை. சமுதாயத்தை குறித்த காரியத்திலும் பெரிய ஒரு தரிசனம் இருப்பதில்லை. அவர்களால் ஒரு பெரிய ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் உடையவர்களாக நிறைய பேர் என்ன பண்ணுறதில்ல, வாழ மாட்டுறாங்க. ரொம்பவே எண்ணிக்கைக்கு கம்மியானவர்கள் இந்த நாட்களிலே தலைவர்களாகவும் தொழில் செய்கிறவர்களாகவும் அவங்க என்ன பண்ணுறாங்க, எழும்பி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அதிகப்படியாய் நம்ம பார்க்கும் பொழுது படிச்சிருக்கிறாங்க, ஆனால் பெருசாக என்ன இல்லை, ஒரு தரிசனம் இல்லை. அவர்களை கொண்டு அவங்க குடும்பத்தில் எப்பேற்பட்ட காரியத்தை அவங்க பண்ணணும்னு இருக்கிறாங்க, இல்லை அவர்களை கொண்டு அவங்க சமுதாயத்தில் எப்பேற்பட்ட காரியத்தை பண்ணணுன்ற அந்த ஒரு பெரிய ஒரு ஐடியாவே இல்லாதவர்களாக தான் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ உங்களை குறித்து நீங்களே சிந்திச்சு பார்க்கணும். உங்கள் குடும்பத்தை குறித்த பிளான் என்ன அப்படின்னு கேட்டால் இங்கே இருக்கிற நிறைய பேர் என்ன சொல்லுவீங்க? குடும்பத்துக்கு என்ன பிளான்? குடும்பமாக ஆண்டவரோட வேலை செய்யணும். ஓகே, அடுத்து அந்த ஆவிக்குரிய பதிலை தாண்டி வேற பதிலே நம்மக்கிட்ட இல்லாமல் போயிடுது. குடும்பமாய் நம்மளுக்கு என்ன ஒரு பிளான் இருக்கு? அதாவது வீட்டில் எப்பயுமே லேடிஸ் ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, நான் எதை சொன்னாலும் இவங்க கேட்கவே மாட்டுறாங்க. எதையாவது இந்த வீட்டில் என்னால் பண்ண முடியுதா, எதுக்கும் யாரும் ஒத்து வர மாட்டுறாங்க அப்படின்வாங்க. அப்படி எந்தெந்த விஷயத்துலலாம் நீங்கள் என்ன பிளான் போட்டிருக்கீங்க? எந்த விஷயத்தில் யாருமே ஒத்து வந்தது கிடையாது?
இதில் எதுலேயுமே வந்து அவங்க ஒத்தே வரமாட்டாங்க. அது க்ளீனிங் அப்படின்றாலே போதும், ஒத்து வர மாட்டாங்க. அடுத்து ஆமாம், கூடி ஜெபிக்கிற காரியம். சரி, ஓகே. அடுத்து அதாவது நம்ம வீட்டுக்குள்ளே பேசினா அங்கேருந்து சர்ச்சைக்கு வந்துடுறீங்க பார்த்தீங்களா. நான் வீட்டுக்குள்ளே ஒரு பிளான்னு நீங்கள் பண்ணீங்கன்னா, வீட்டை குறித்து, அதாவது வீடுன்னு சொல்லும்போது உங்களுடைய வாழ்க்கையை குறித்து உங்களுக்கு ஏதாவது ஒரு திட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதாவது உங்களுக்கு இருக்கா? இப்போ அவங்க சொன்னாங்க, நான் வீட்டை பற்றி பேசினாலே எங்கள் வீட்டில் இருக்க யாரும் ஒத்து வரவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ வேற ஏதாவது முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஆமாம், வீட்டு செலவு காரியங்களில் யாரும் பெருசாக பிளான் போடுறதுக்கு ஒத்து வர மாட்டாங்க. ஓகே, வேற ஓகே. அதாவது இப்போதைக்கு இங்கே இருக்கிற ஒரு 20 பெண்கள் 25 பெண்களுக்குள்ள வீட்டை குறித்து என்ன ஒரு பிளான் அப்படின்னு சொன்னால் எதுவும் என்ன இல்லை, பெருசாக ஒரு பதில் இல்லை. ஏன்னா நம்மளை குறித்த பிளான் எல்லாமே வீட்டுக்கு போனோம், சமைச்சோம், சாப்பிட்டோம், பாத்திரத்தை கழுவணும், இந்த பிளான்லேயே தான் நம்ம வாழ்க்கை என்ன பண்ணிகிட்ருக்கு, நிறைய பேருக்கு ஓடிக்கிட்டே இருக்குது. புரியுதுங்களா? இது வந்து குடும்பத்தை குறித்து அனுதினமும் செய்ய வேண்டிய ஒரு காரியம். ஆனால் அதை தாண்டி நமக்கே சில ஆசைகள் நம்மளுக்கு ஏதாவது என்ன ஆகணும், உருவாகணும். நிறைய நேரத்தில் என்ன ஆயிடுது அப்படின்னா, கணவருக்கு கீழ்ப்படியணுன்ற அந்த ஒரு கான்செப்டில் நம்ம வீட்டில் இருக்க கணவருக்கு எந்த ஒரு பிளானுமே இல்லாத காரணத்தினால் நான் அவருக்கு கீழ்ப்படிந்தே நானும் இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி தான் நிறைய பேர் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஓகே, இப்போ இங்கே என்ன நடக்குது, அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தான். அந்த அம்மா எந்த அளவுக்கு கீழ்ப்படிஞ்சாங்கன்னா, அவர் சொல்கிறாரு, அம்மா நீ ரொம்ப அழகாக இருக்க. எத்தனை வயசில்? அந்த அம்மாவுக்கு 90 வயசில். நீ ரொம்ப அழகாக இருக்க. ஆனால் அந்த அம்மா 90 வயசு இருந்தாலும் அப்பயும் அந்த அம்மா உண்மையிலே அழகாக இருந்ததுனால தான் அந்த ஊருக்காரனுங்க என்ன பண்ணியிருக்கிறானுங்க, வந்திருக்கிறானுங்க பின்னாடி. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, அம்மா அவன் நிச்சயமாக என்னை கொன்றுவான், எனக்கு நீ ஒரு உதவி பண்ணு. அவன் கூப்பிட்டானா நீ என்ன பண்ணிடு, நீ பத்திரமா போயிடு, என் உயிர் தான் எனக்கு முக்கியம் அப்படின்ட்டார். அவர் என்ன சொல்லிட்டாரு, இது நான் ஏதாவது மாற்றி சொல்கிறேன்னா, பைபிளாக தானே இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ஒரு துணிச்சல் என்னன்னா, அந்த அம்மா போயிட்டாங்க. அவங்களும் சரி என்னதான் நடக்குதுன்னு பார்த்துருவோண்டா. ஏன்னா இவர் போல கொகைக்குள்ளே, சிங்க கொகைக்குள்ளே யார் போல, ஆபிரகாம் போல. இப்போ சிங்க கொகைக்குள்ளே போனது யார், சாராள் தான். அப்போ அதில் தொடர்ந்து ஒரு வசனம் சொல்லப்படும், நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாது இருந்தீர்களானால். அந்த அம்மாவுக்கு என்ன, நான் ஒன்றும் தப்பு செய்யலை, எதுவும் வராது, வந்தால் பார்த்துக்கலான்ற ஒரு நம்பிக்கையில் இப்போ அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, போகிறாங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், கர்த்தருடைய திட்டம் யார் மேலே இருந்தது, சாராள் மேலே இருந்தது. புரியுதுங்களா? நம்ம எல்லாருமே ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாமின் பிள்ளைகள் அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆபிரகாமுக்கு சந்ததி இஸ்மவேலுமே ஆபிரகாமோட சந்ததி தான். புரியுதுங்களா? நான் இதை பல முறை சிந்திச்சு பார்த்துருக்கிறேன். அதாவது ஆபிரகாம் உண்மையிலே அவரால் குழந்தை பெற்றுக்க முடியும் அவரால். புரியுதுங்களா? அதனால தான் அவர் வந்து இங்கே சாராள் வந்து தன்னுடைய வேலைக்காரியை போய் நீங்கள் இவன் மூலமாக எனக்கு ஒரு குழந்தை பிடிச்சா அவர் உடனே ஓகே அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, பண்ணியிருக்கிறார். இன்னொன்று கேத்துரால்ன்ட்டு இன்னொரு ஒரு அம்மா இருந்திருக்கிறாங்க, அவங்களுக்கும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, மனைவியாக வச்சு குழந்தைலாம் பெற்று எடுத்துருந்துருக்கிறார். ஆனால் சாராளோடு அவருக்கு குழந்தை பிறக்கலைன்னா காரணம் தேவனுடைய திட்டம் அந்த சாராள் மேல் இருந்தது. ஆமேன். தேவ திட்டம் சாராள் மேல இருந்ததுனால மாத்திரம்தான் சாராள் அன்று காப்பாற்றப்பட்டாள். ஆமேன். நீங்க பாருங்க, ஆபிரகாம் கேத்துராலையும் அமுச்சு விட்டுட்டாரு, இன்னொரு அம்மாவையும் அமுச்சு விட்டுட்டாரு, பசங்களையும் அமுச்சு விட்டுட்டாரு. வெறும் என்ன பண்ணிட்டாரு, சாராள் போனதுக்கப்புறம் அவங்க பையன். ஏன்னா கடவுள் வந்து
அந்த குடும்பத்தோடு தான் பயணிக்கணுன்றது தேவனுடைய திட்டமாக இருந்துச்சு. உண்மையிலேயே அந்த விஷயத்தில் சாராள் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாங்கன்றது தான் உண்மைனாலும், இந்த பார்வோனுடைய காரியத்தில் பாருங்கள், அந்த அம்மாவுக்கு என்ன ஒரு துணிச்சல் இருக்குது. கணவரை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அந்த அம்மா போயிட்டாங்க. ஆனால் அவங்க மேலே ஒருத்தரும் கை வைக்க முடியல. காரணம் என்ன? அந்த அம்மா மேலே தான் தேவனுடைய திட்டமே இருந்துச்சு. ஹல்லேலூயா. உண்மையிலேயே அந்த கதையில் பொறுமையோடு இருந்தது யாருன்னா சாராள் தான். சாராள் பொறுமையை இழந்து தான் மறுபடியும் என்ன பண்ணாங்க, ஏதாவது தப்பு பண்ணுறாங்க, யாராவது போயிட்டு நீங்கள் வேலைக்காரியை சேர்த்துக்கோங்கன்றாங்க. இன்னொரு அம்மா எப்படி கணக்கில் வந்தாங்கன்னு தெரியல. ஆனால் சாராள் ஒரு கட்டத்தில் ஒரு பொறுமையை இழந்தாங்க. ஆனால் தேவனுடைய திட்டம் அவங்க மேலே தான் இருந்துச்சுன்றதுனால அவங்க பொறுமையை இழந்திருந்தாலும் தேவன் அவர்களை காத்து கொண்டே வந்தார். ஹல்லேலூயா. கடவுள் அனுமதிக்கவே இல்லை. ஒருத்தரும் என்ன பண்ண முடியல, அந்த அம்மாவை ஒருத்தரும் ஒன்றும் பண்ணவே முடியல. 90 வயசில் அந்த அம்மாவுக்கு என்ன ஆச்சு, குழந்தை பிறந்துச்சு. அப்போ இந்த காரியத்தை குறிப்பிட்டு அவர் என்ன ஒரு காரியத்தை சொல்கிறாரு, நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாமல் இருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள். யாருக்கு சொல்கிறார் இதை? யாருக்கு சொல்கிறாரு? ஆமாம், சபையில் உள்ள ஸ்திரீகளுக்கு சொல்கிறாரு. அவங்களுடைய வீட்டுக்காரெலாம் யார்? ஒன்று ரட்சிக்கப்படாதவங்களா இருக்கிறாங்க, இல்லைன்னா அவங்க கீழ்ப்படியாதவர்களா. எதுக்கு கீழ்ப்படியாதவர்கள்? திருவசனத்திற்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற அப்பேற்பட்ட கணவர்களுக்கு மனைவியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. நீங்கள் நன்மை செய்கிறவர்களாக இருந்து பயப்படாதவங்களா இருந்தீங்க அப்படின்றாரு. அப்போ இன்னைக்கு உங்களுக்குள்ளாக முதலாவது ஒரு காரியம் புரிய வேண்டும். உங்களுக்குள்ளாக தேவ திட்டம் இருக்கிறதா அப்படின்றதை குறித்த தெளிவு இருக்கணும். ஹல்லேலூயா. தேவ திட்டம் உங்களுக்குள்ள இருக்கா அப்படின்றத குறித்து நீங்கள் சிந்திக்கணும். அப்போ தேவ திட்டம் அப்படின்றது எல்லா நேரத்துலையும் என்னவா இருக்காது, 4 பேருக்கு சுவிசேஷம் சொல்கிறது மட்டுமே தான் தேவ திட்டம்னு அதோடு நம்மளுடைய கண்களையும் நாம் மறைத்து கொள்ளக்கூடாது. எவ்வளவோ மிஷினரிகள், பெண்கள் மிஷினரிகளை பற்றி நம்ம இந்த இடத்துல நம்ம கதைகளாக கேட்டிருக்கிறோம். அவர்களெலாம் சுவிசேஷம் அறிவிக்க வந்தாலுமே அவர்களுக்குள்ளாக ஒரு திட்டம் இருந்ததுனால தான் மருத்துவமனை கட்டப்பட்டது, பெரிய பெரிய முதியோர் இல்லம் கட்டப்பட்டது, தொழுநோயாளிகளுக்கு இல்லம் கட்டப்பட்டது. எவ்வளவோ பெண்களை காப்பாற்றுவதற்கு அவங்க என்ன பண்ணாங்க, வாழ்ந்திருக்கிறாங்க. இன்னும் நீங்கள் மிஷினரிகளுடைய கதைகள்லாம் கேட்டிங்க அப்படின்னா, பெண்களாய் மிஷினரிகளாய் வந்தவர்கள் நிறைய பேர் வந்து அவங்களுடைய திருமண வாழ்க்கை குறித்து பார்க்கும்போது நிறைய பேர் திருமணம் பண்ணாமலே கூட வந்திருந்துருக்கிறாங்க. ஆனால் ஆண்கள் மிஷினரியாக வந்தவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவர்கள் மிஷினரியாய் வந்த சில காலங்கள்லேயே அவங்க பிள்ளைகள் இறந்துருவாங்க, மனைவி இறந்துருவாங்க. இதில் என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்கும் தெரியுங்களா? சில மிஷினரிகளுடைய வாழ்க்கை வாஸ்து பார்த்தீங்கன்னா சிலர்லாம் 4-5 கல்யாணம்லாம் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம அந்த குடும்ப காரியங்களை பற்றி நம்ம நிறைய கேட்டிருக்க மாட்டோம். நிறைய பேர் வருவாங்க, அவங்க மனைவி இறந்து போயிடுவாங்க. அப்போ என்ன ஆகும், அடுத்த முறை அந்த பிரயாணத்திற்கு போகும்போதோ இல்லை அங்கே கேள்விப்பட்டோ என்ன பண்ணுவாங்க, இவர் போனார், அவர் குடும்பத்தை இழந்துட்டார் அப்படின்னு சொல்லி மனைவி இறந்த பிறகும் அங்கே இருக்கிற சில பெண்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஐயோ அந்த ஊழியரை கல்யாணம் பண்ணிப்போன்னு சொல்லி வந்திருந்துருக்கிறாங்க. ஆனால் எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமாக இருந்திருக்குன்னா, ஒரு மனைவி இறந்து போனப்போ ஓகே, 2 மனைவி இறந்து போனப்போ ஓகே, 3ஆவது மனைவி இறந்து போய் 4ஆவது வாட்டி ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகிறதுக்குலாம் சிலர் வந்திருக்கும் போது நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஐயோ, சிலராக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணிட்டு நான் எதுக்கிட்ட நானும் சாகணுமா அடுத்தது அப்படின்லாம் கூட நினச்சிருந்துருக்கலாம். யோசிச்சு பாருங்களேன் அவங்களுடைய வாழ்க்கை நிலைமையை. ஏற்கனவே 2 பேர் இறந்து போயிட்டாங்க, 3ஆவதாக நான் போனேன், நானும் இறந்துட்டேன், என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிருந்துருக்கலாம். ஆனால் அன்னைக்கு இருந்த ஒரு 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 மிஷினரி தாகத்தில் இல்லை ஒரு ஊழிய பாரத்தில் சிலர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. அது மாதிரிலாம் இன்னைக்கு இங்கே இருக்கிற
பெண்களிடத்தில் நீங்கள் சிந்திக்க வேண்டிய காரியம் என்னன்னா, உங்களுக்குள்ளாக என்ன தேவனுடைய திட்டம் இருக்கிறது என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஹல்லேலூயா. சும்மா நாங்கள் வந்தோம், சும்மா நாங்கள் வீட்டில் சமைச்சோம், நாங்கள் என்ன பண்ணோம், இங்கே ப்ரேயருக்கு வந்தோம், இதை தாண்டி உங்களால் இந்த எல்லையில் இருக்கிற பெண்களுக்கு என்ன செய்ய முடியுது, அதை தான் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். உங்களால் இந்த எல்லையில் இருக்கிற பெண்களுக்கு என்ன செய்ய முடியுது? இன்னைக்கு எவ்வளோ பேர் நல்லா படிச்சிருக்கிறாங்க. ஒருவேளை முந்தின சந்ததியாக இருக்கிறவங்களாவது வெறும் ஸ்கூல் வரையும் படிச்சிருப்பாங்க, சிலர் டிகிரி பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற சந்ததி எல்லாருமே டிகிரி ஹோல்டர்ஸ். புரியுதுங்களா? ஆனால் இன்றைக்குமே நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற பெண் பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவங்க ஒரு ஆக்டிவான பர்சனே இருக்க மாட்டாங்க. அவங்கள நீங்கள் கேளுங்களேன், உன்னுடைய டேலண்ட்ஸ் என்னென்னா, அவங்க இதை வந்து குறையாக சொல்லலை. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு நல்லா டான்ஸ் ஆட வரும்னு சொல்லுவாங்க, பாட்டு பாட வரும்னுவாங்க. அதை தாண்டி என்ன பண்ண மாட்டாங்க. சில காரியங்களில் இறங்கி செயல்படவே மாட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற அந்த ஸ்கூல்லலாம் நீங்கள் போய் பாருங்களேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்க, இன்வால்வே ஆக மாட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வே ஆக மாட்டாங்க நிறைய பேர். அப்போ இது எனக்கு எப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா, நான் பைபிள் காலேஜ் போனப்போ எங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் இருக்கும். பைபிள் காலேஜில் எல்லா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிலாம் வைப்பாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நார்த்லேருந்தும் நார்த் ஈஸ்ட்லேருந்தும் இருந்த பொண்ணுங்க எல்லாரும் அட்லீஸ்ட் 3-4 கேமாவது விளையாடுவாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் அத்தனை வாசிப்பாங்க. ஆனால் நம்ம ஊரில் இருந்து வந்த அந்த ஊழியத்துக்குன்னு வந்திருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பயபக்தியாக மட்டும் தான் இருப்பாங்க தவிர, அவங்களும் ஸ்கூல் தாண்டி வந்திருப்பாங்க, காலேஜ் தாண்டி வந்திருப்பாங்க. கேம்ஸ்ன்னு பார்த்தா யாருமே என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்வாங்க. அப்போ டீம் பிரிப்போம் இல்லையா, நம்மளுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். என்னடா இது, எப்படா நம்ம ஊர் ஆட்களே நம்ம விட்டுற முடியும், பிரித்து ஈக்குவலாக தான் போடுவாங்க. இருந்தாலுமே என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்கும் அப்படின்னா, அவங்க எல்லாருமே சும்மாவே தான் நிறைய பேர் இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தில் என்ன பண்ண மாட்டாங்க, ஈடுபட மாட்டாங்க. அதே போல் குக்கிங்லேயும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். மற்ற ஊர்லேருந்து வரவங்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த வயசுலேயே குக்கிங்கில் அவ்வளோ சூப்பராக இருப்பாங்க. ஆனால் நம்ம ஊர்லேருந்து வந்தவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோவா சமைக்கவே வராது அப்படின்வாங்க. எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி இங்கே வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும், இல்லை எத்தனை பேருக்கு வந்து பெண் பிள்ளைகள் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே இருக்கிற ஒவ்வொருவருமே நீங்கள் ஒரு பெண்களாக இருந்து இப்போ இந்த ஒரு வயசு வரையும் வந்திருப்பீங்க. சிலர் பேரம் பேத்தி எடுத்துருந்துருப்பீங்க, சிலர் இப்போ தான் உங்களுக்கு பசங்க இருக்கலாம், இல்லை இப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆகிருந்திருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஆக்டிவான நபராக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க, எதில் சாதிக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது. இப்போ எல்லாருக்குமே என்னென்னா, ஆசைகள் அப்படின்னாலே சிலர் எப்படி நினைக்கிறோம், ஸ்கூலோடு முடிஞ்சிருச்சு, காலேஜோட முடிஞ்சிருச்சு, கல்யாணம்னு ஒன்று ஆயிட்டாலே அதோட அவ்வளோதாங்க, இதுக்கு மேலே எங்களுக்கு என்னங்க ஆசைகள் அப்படின்ற மாதிரியே தான் நிறைய பேர் என்ன ஆயிடுறாங்க, மாறிடுறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாழ்க்கையே இல்லாத மாதிரி. ஆனால் அதிகப்படியாக ஒவ்வொரு குடும்பத்துலையும் பார்க்கும்போது அதிக வருஷம் வாழ்கிறது யாராக தான் இருக்கிறாங்க, பெண்களாக தான் இருக்கிறாங்க. ரொம்ப ரேராக தான் சிலர் வீட்டில் பெண்கள் மரித்து போய் ஆண்கள் உயிரோடு இருக்கிறது. நீண்ட நாட்கள் வாழ்கிறது யாராக தான் இருக்கிறாங்க ஒவ்வொரு குடும்பத்துலையுமே. ஆமாம், பெண்களாக. முட்டி வலி இருந்தாலும் சரி, கால் வலி இருந்தாலும் சரி, ஹார்ட் ப்ராப்ளமே இருந்தாலும் அதிக வருஷம் வாழ்கிறது யார் தான், ஒவ்வொரு வீட்லேயும் லேடிஸாக தான் இருக்கிறீங்க. புரியுதுங்களா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஈவன் அந்த படத்துலலாம் காட்டும் போது கூட ஒரு வீட்டில் ஒரு பாட்டி தான் உட்காந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், வெத்தலையை போட்டுக்கிட்டு ஏதாவது அடைச்சி உடச்சிட்டு இருக்கோம். ஒரு தாத்தாவை காட்ட மாட்டாங்க, வயசான தாத்தாவை, ஏன்னா கிடைக்க மாட்டுறாங்க அவங்களுக்கு. புரியுதுங்களா? இப்போ என்ன ஒரு விஷயம்னா, உங்களுடைய வாழ்நாட்காலங்கள் இவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னும் பொழுது உங்களுக்குள்ள எப்பேற்பட்ட ஒரு திட்டம் இருக்குது உங்கள் வாழ்க்கையில். அப்போ நீங்கள் யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு இங்கே இருக்கிற பெண்கள் நிறைய பேருக்கு அரசியலை பற்றி பேசினா இங்கே இருக்கிற எத்தனை பேரால் அரசியல் பற்றி காரியங்களை பேச முடியும்?
நாங்கள் நியூஸ் பார்த்தே பல வருஷம் ஆச்சுன்னு வைங்க. சிலர் ஓட்டு போடும்போது எங்கள் வீட்டுக்கார் யாருக்கு போட சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் போடுவோம். இல்லைனா எங்கள் பையன், அம்மா இவர் தாம்மா சூப்பராக இருக்கார், இவருக்கு போடுமா, அப்போ எங்கள் பையன் சொல்கிறது தான் கேட்பேன். இப்படி தான் நிறைய பேர் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, வாழ்க்கை போயிட்டுருக்கு. புரியுதுங்களா? இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு பெண்கள் சமுதாயத்தில் பெரிய ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே யாருன்னா, எங்கள் கணவருக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறவங்க, அதனால எங்களால் ஒன்றும் பண்ண முடியல இப்படின்ற ஒரு பதிலை ஒரு எப்படி கொண்டு போயிட்டோம், அதை ஒரு நொண்டி சாக்காவே சொல்லி கொண்டு போயிட்டுருக்கோம். புரியுதுங்களா? நான் இந்த வசனத்தை வாசிக்கும் போது ரொம்பவே நான் யோசிச்சு வேறு மாதிரி தான் நான் யோசித்து பார்த்தேன். கணவருக்கு கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஆனால் கணவருக்கு கீழ்ப்படிந்தவர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. அதுதான் இங்கே இருக்கிற ஒரு ஏன் அப்படின்னா, உண்மையிலேயே நான் இப்போ இப்படி ஒரு கேள்வி கேட்குறேன். உண்மையிலே எனக்கு இப்படி ஒரு ஆசை இருந்துச்சு, எங்கள் கணவர்னால்தான் என் வாழ்க்கையில் நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், இல்லைன்னா இந்நேரத்துக்கு நான் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பேன்னு தெரியுமா அப்படின்னு யாராவது இங்கே இருக்கிறவங்க இருக்கிறீங்களா? உண்மையாக எனக்கு இப்படி ஒரு ஆசை இருந்துச்சு, நான் இப்படி ஒரு ஆளாக ஆகணும்னு எனக்கு நினச்சி நான் இறங்கி செய்யலான்னு ஒரு பெரிய ஒரு வேகம் இருந்துச்சு. கடைசி வரையும் எங்கள் வீட்டுக்காரர் அதுக்கு ஒத்தே வரல. அதனால தான் நான் இப்போ வீட்டில் உட்காந்து சமைச்சிக்கிட்டு இருக்கேன். இல்லைனா நான் இந்த ஏரியாலே அப்படி யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா அப்படி? இதை நான் எதுக்கு கேட்குறேன்னா, நம்ம தொட்ட 90க்கும் எங்கள் வீட்டுக்காரர் தான் எவ்வளோ நாள் எப்படி ஓகே ஓகே அவர் ஃப்ரீடம் கொடுத்தாரு. அப்போ ஃப்ரீடம் கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், அது அடுத்த பாயிண்ட்டுக்கு போவோம். ஓகே, ஃப்ரீடம் கொடுக்கலங்க. ஃப்ரீடம் மட்டும் கொடுத்துருந்தாருன்னா இன்னைக்கு இந்த ஏரியாவே நான் கலக்கியிருப்பேன் அப்படின்னு. இப்போ நம்ம இதை தான் நம்ம உண்மையாக புரிஞ்சுக்கணும். எவ்வளோ நாளைக்கு தான் குடும்பத்தையே குறை சொல்லிக்கிட்டு இருப்போம்? புரியுதுங்களா? அதை நிறுத்தணும். உண்மையிலேயே நமக்கு நம் வாழ்க்கை குறித்து ஒரு திட்டம் இருந்திருந்தா, நமக்கு நம்முடைய வாழ்க்கை குறித்து ஒரு ஆசை இருந்திருந்தா, எனக்கு இப்படி ஒரு தாளந்த கடவுள் கொடுத்துருக்கிறாரு, நான் இந்த காரியத்தை என்னால் செய்ய முடியும், எனக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் கண்டிப்பாக இதை நல்லா செய்வேன் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற யாருக்கெல்லாம் என்னென்ன ஆசைகள் இருக்குது, சும்மா ஒரு பேருக்கு யாராவது ஒரு 4 பேர் உண்மையான ஆசை, சும்மா சொல்லக்கூடாது. சிலர் இனி கிடச்சி என்ன ஆக போகுது, அதான் வயசாயிடுச்சு அப்படின்லாம் சொல்லாமல் எனக்கு இப்படி ஒரு ஆசை இருந்துச்சு. சிலர் நினைப்பீங்க இப்போ சொன்னால் சிரிப்பாங்க, அப்படிலாம் பயப்படாமல் எனக்கு உண்மையிலேங்க இந்த வயசில் எனக்கு இப்படி ஒரு ஆசை இருந்துச்சு, ஆனால் நான் இழந்துட்டேன். அப்படி யாரெல்லாம் சொல்ல முடியும்? அப்படியே யாருக்கும் ஆசை இல்லையா? என்னங்க, என்ன ஆசை இருந்துச்சு? ஸ்கூல் தொடங்கணும்னு ஆசை. ஜெபம் பண்ணுங்க, இனி கூட தொடங்கலாம் கண்டிப்பாக. அடுத்து ஒரு ஹெட்மிஸ்டர்ஸ் அப்போ நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. ஓகே, அடுத்து இப்போ அதுக்கு என்ன தடை? நான் என்ன கேட்குறேன், இதை செய்யணும்னு நினச்சேன், எனக்கு இதுக்கு வீட்டில் இந்த கல்யாணம் ஆனதுனால, இந்த குடும்பம் ஆனதுனால இது எனக்கு கைமீறி என்னால் ஒன்றும் பண்ண முடியாமல் கட்டி வைக்கப்பட்டவனாய் மாறிவிட்டேன் அப்படின்னு சும்மா குடும்பத்தையே காரணம், அப்படிப்பட்ட காரியங்களை பேசுகிறேன். இப்போ நீங்கள் அது உதவிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அதை பற்றி பேசல. இது செய்ய முடியாமல் போயிடுச்சு என் வாழ்க்கையில். கிராமத்தில் தங்கி ஊழியம். ஓகே, அப்போ கணவர் இருந்தார், இப்போதான் கணவர் இல்லை. ஓகே, ஆண்களே பிரச்சனை தான். சரி, அடுத்து வேற செலக்ட் ஆயிட்டீங்களா? இல்லைன்னா சூப்பர். ஓகே, அவரே போலீஸ் தானே. அடுத்து ஓகே,
வேற வேற ஏன் ஏன் அப்படி சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, அவர் இப்போ வரையுமே யாராவது பார்த்தாங்கன்னா அவரை போலீஸா அப்படின்னு தான் கேட்பாங்க அவரை. ஓகே, அடுத்து வேற என்ன? யாருக்குமே ஆசைகளே இல்லை. எதுக்கு இதை கேட்டு நல்ல வேலை. ஏன்னா நாளைக்கு ம் ம் சரி, ஓகே, சரி. இப்போ என்னன்னா, ஓகே, இப்போ நீங்கள் எல்லாரும் சொல்லலை, ஒரு 2-3 பேர் 4 பேர் தான் சொல்லியிருக்கீங்க. மற்ற யாருக்கும் என்ன இல்லை? ஆமாம், ஒன்றும் பெரிய ஆசை, அதாவது பெருசு சின்னதுன்னு இல்லை. நம்ம நான் என்ன சொல்லணும்னா, கணவருக்கு கீழ்ப்படிந்ததுனால தான் நான் என் வாழ்க்கையில சாதிக்கலை அப்படின்ற காரணத்தையே நம்ம என்ன பண்ணுறோம், சும்மா சொல்லக்கூடாதுன்றதான் இங்கே இருக்க பாயிண்ட்டே. புரியுதுங்களா? அப்போ கணவருக்கு கீழ்ப்படுகிற விஷயம் அப்படின்னு வரும்போது, உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு அப்படின்னா, கர்த்தருக்கு அதில் திட்டம் இருந்துச்சு அப்படின்னா, கர்த்தர் என்ன பண்ணுவார்? அதற்கான வாசல்களை திறப்பார். ஆமேன், ஹல்லேலூயா. நான் இப்போ என்ன கேட்குறேன், இப்போ கூட நான் அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு காரியம், உங்களுக்குள்ளாக ஒரு வேகம் இருக்கணும். கர்த்தர் என்னை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார், நான் என்ன செய்யணும் அப்படின்றத குறித்து உங்களுக்கு என்ன வரணும்? ஒரு வேகம் வரணும், ஒரு எண்ணம் வரணும். அப்போ பெண்களுக்காக பெண்கள் உதவி செய்வது போல ஒரு ஆணால் உதவி செய்ய முடியுமான்றது பெரிய ஒரு கேள்விக்குறி தான். அது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி என்னால் இன்றைக்கும் நான் போய் வெளியில் எதாவது செய்ய முடியும், எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க அதுக்கு பெரிய தடை இல்லை அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் இப்பயுமே சிந்திக்கலாம், நான் என்ன செய்யணும். நம்ம ரொம்பவே என்ன பண்ணிட்டோம், ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை குறித்த மனநிலைமையோடே நம்ம வாழ்ந்துட்டோம். புரியுதுங்களா? சாதாரண ஒரு மனநிலைமையோடு வாழ்ந்துட்டோம். தேவன் என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ஆசை இல்லாமலே போயிடுச்சு. இன்னைக்கு மறுபடியும் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறவங்களா மாறணும். நம்முடைய சமுதாயத்திலே எப்பேற்பட்ட தேவைகள் பெண்களுக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் சிந்திக்க ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பெண்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது, அது உங்கள் கிராமப்புறமாக இருக்கலாம், இல்லைன்னா உங்கள் ஏரியாவில் இருக்கலாம், ஏன் மாவட்டம் மாநிலத்திலேயே கூட இருக்கலாம். உண்மையில் நான் இந்த சமுதாயத்திற்காக, இந்த சமூகத்திற்காக, இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவர்களுடைய வாழ்க்கைக்காக நான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள இன்னைக்கு ஆசை வந்தால் கூட அதற்காக உண்மையாக ஜெபிப்பீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் இன்றும் கூட வாசல்களை திறக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, சாராள் எப்படிப்பட்ட குணமுடையவங்களாக இருந்தாங்கன்னா, நன்மை செய்கிற ஒரு ஸ்திரீயாகவும் அவங்களுக்குள்ள பயம் இல்லாத ஒரு ஸ்திரீயாகவும் இருந்தாங்களாம். அவங்களுக்குள்ள பயம் இல்லாததுனால தான் பார்வோனுடைய அரண்மனைக்குள்ளே அவங்களால போக முடிஞ்சிச்சு. ஹல்லேலூயா. அவங்கள பார்வோனாலேயே ஒன்றும் பண்ண முடியல. இன்னைக்கு நன்மை ஸ்திரீகராக இருந்து உங்களுக்குள்ள தேவ பயம் இருக்கணும். கடவுளுக்கே பயப்படாமல் இருந்தோம்னா ஒன்றும் நடக்காது. தேவ பயம் உடையவர்களாக இருந்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை ஆபிரகாம் வேணா பயந்தாங்கொழியாக இருந்து அவர் அனுப்பிச்சிருந்துருக்கலாம். ஆனால் கடவுள் அனுமதிச்சதுனால தான் அவங்க பார்வோனுடைய அரண்மனைக்குள்ளேயே போக முடிஞ்சு. பார்வோனுடைய அரண்மனைக்குள்ளே போனதுனால தான் பார்வோன் தெரிஞ்சுக்கிட்டான், இவர்களுடைய தேவன் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் உங்களை அப்படியாக பெரிய பெரிய அரண்மனைகளுக்குள்ளாக தேவனால் உங்களை கொண்டு போக முடியும். பெரிய பெரிய அரசியல்வாதிகள் மத்தியில் கொண்டு போக முடியும். பெரிய பெரிய தலைவர்களுக்கு நடுவில் கொண்டு போக முடியும். இன்றைக்கி என்ன தெரியுங்களா, பெண்கள் அப்படின்னாலே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஐயோ உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. என்னது உங்களுக்கு மொதல் விஷயம் அதை சொல்லிடுவீங்க, என்ன இல்லை, பாதுகாப்பு இல்லை, அதனால் அவ்வளோதான், ஐயோ பெண்களாக இருந்து அப்படின்றோம் நம்ம. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, நான் முந்தானத்து தான் இதை வாசித்தேன். திருச்சி தான் தமிழ்நாட்டிலேயே
அதாவது தமிழ்நாடு இல்லை, இந்தியா அளவில், ஓகேங்களா, இந்தியா அளவில் 10 லட்சத்திற்கு இருக்கிற மக்கள் தொகை இருக்கிற அந்த நகரங்களிலே பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம் முதல் இடத்துல இருக்கிறோம். தெரியுங்களா உங்களுக்கு? 71% பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிற நகரம். அப்படின்னா 29% இன்னும் என்ன இருக்குது, பெண்களுக்கு பிரச்சனை நடந்துக்கிட்டு தான் இருக்குது, இல்லாமல் கிடையாது. புரியுதுங்களா? ஆனால் இந்தியாவிலேயே 1 மில்லியன், அதாவது 10 லட்சம் மக்கள் தொகை இருக்கிற நகரங்களிலே முதல் இடத்துல இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம் எங்கே இருக்கான்? அங்கே தான் நம்ம இருக்கிறோம். இப்பேற்பட்ட நகரத்தில் உட்காந்துக்கிட்டே நம்ம என்ன சொல்லக்கூடாது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நாங்கள் அதனால் எதுவும் பெருசாக செய்ய முடியாது அப்படின்ற பதிலை முதலாவது என்ன பண்ணணும், சொல்வதை நாம் தடுக்கணும். உடனே நான் எனக்கு பாதுகாப்பு இருக்கணும்னு நான் போய் கும்ஃபு கற்றுக்கிறேன், கராத்தா எது கற்றுக்கிட்டானாலும் அதெல்லாம் அங்கே சாரால காப்பாற்றலை. சாரால் போனாங்க, பார்வோனையே கடவுள் பயன்படுத்தி விட்டுட்டார். அந்த மனுஷனுக்கு பயம்னா பயம், புருஷனை கூப்பிட்டு திட்டினார். டே நீலாம் மனுஷனாடா, இப்படி பொண்டாட்டி அமுச்சு வச்சிருக்கிறேன்னு சொல்லி புருஷனை கூப்பிட்டு திட்டினார். சொல்லிட்டு சொன்னார், இனி எவனும் இந்த அம்மா பின்னாடி போகக்கூடாது அப்படின்ட்டார். புரியுதுங்களா? நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், கர்த்தருடைய நோக்கம் இருந்தால் நம்ம எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம். முந்தானத்து கூட ஒரு அம்மா வானத்துலேருந்து பூமிக்கு இறங்கினாங்க, பார்த்தீங்களா? அப்பா, ஆமாம், அந்த அம்மா இந்திய தேசத்தின் பெண்மணின்றனால நம்ம ஊரில் அந்த அம்மாவோட பேர் இவ்வளோ பிரபலம். ஆனால் அந்த அம்மா மட்டும்தான் தனியாக போனாங்களா? கூட ஒருத்தர் போனார். அவர் பேரை யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம். ஏய், ஓகே, வில்மோரா? சரி, எனக்கும் தெரியல. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அந்த அம்மா இந்திய தேசத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுன்றனால நம்ம ஆட்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்க. ஆனால் அந்த அம்மாவை பார்த்தா நான் இந்தியன் சிட்டிசன்னு சொல்லிப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே, அவங்க யூஎஸ் சிட்டிசன் அப்படி, ஏன்னா அவங்க இந்திய வம்சாவளியே சேர்ந்தவங்க. புரியுதுங்களா? அதனால் நம்ம ஊரில் இவ்வளோ அவங்களுடைய நியூஸ் பிரபலமாக இருக்குது. இதுவே அந்த அம்மாவுக்கு பதிலாக வேறு யாராவது போயிருந்தால் நம்ம ஆட்கள் இவ்வளோ பேசியிருக்க மாட்டாங்க. யூகேல அப்படி தான் என்னாச்சு, அந்த ஊரில் அதிபராக நம்ம இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒருத்தர் போனார் உடனே. ஆனால் அவர் ஏதோ இந்தியாவுக்கு சாதகமாக ஏதாவது பண்ணியிருப்பார்னா ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டார். அப்போ அதில் ஒரு பெருமை நம்மளுக்கு, அவ்வளோதான். புரியுதுங்களா? ஆனால் இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், பெண்கள் சாதிக்கிறவங்களாம் அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, இவ்வளோ விஷயத்தில் மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையிலே ஒரு ஆசை வரணும், கர்த்தாவே எனக்குள்ளாக நன்மை செய்கிற குணத்தை முதலாவது தாங்க. இன்னைக்கு நீங்கள் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, கடவுள் உங்களை சாதனையாளர்களாக மாற்றணும் அப்படின்னா உண்மையிலே முதலாவது உங்களுக்கு நன்மை செய்கிற குணம் உங்களுக்குள்ள அதிகரிக்கணும். அல்லேலூயா. நன்மை செய்கிற குணம் அதிகரிக்காமல் நம்மளை கடவுள் பயன்படுத்துறாருன்னா அது ரொம்ப ஆபத்தான விஷயம். ஏன்னா நம்மளால் எத்தனை பேரோடைக்கு வாழ்க்கைக்கு தீமை வரும்னு தெரியாது. நீங்கள் முதலாவது சிந்திக்கணும், தேவன் என்னை பயன்படுத்தவில்லை என்றால் என்னுடைய வாழ்க்கையிலே எது குறைவாக இருக்கிறது? அல்லேலூயா. எது என் வாழ்க்கையில ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்றத நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். இந்தந்த குணங்கள் என் வாழ்க்கையில் மாறணும், நான் இவ்வளோ பேருக்கு நன்மை செய்கிறவனாய் மாறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரணும். அப்போ இந்த வெள்ளிக்கிழமை இருக்குது, அடுத்த வெள்ளிக்கிழமை வரும்பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் அட்லீஸ்ட் நான் இத்தனை பேருக்கு நன்மை செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், சரி
ஜெப குறிப்பு இதில். சரி, இப்போ என்னென்னா ரெண்டு விஷயம். இப்போ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணல. ஆனால் உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் எதையாவது எடுத்து கொடுக்குறீங்கன்னா, முதலாவது கணவன் மனைவியாக டிஸ்கஸ் பண்ணாமல் 10 ரூபா கூட யாருக்கும் நீங்கள் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. பாதி வீட்டுக்காருக்கே தெரியாமல் மோதிரத்தை கொடுத்துட்டேன், கம்பளை கொடுத்துட்டேன்னு சொல்லி பிரச்சனை. இல்லைன்னா வீட்டுக்காருக்கு தெரியாமல் ஒருத்தர்கிட்ட இருந்து எதாவது வாங்கிட்டு வந்துட்டேன்னு பிரச்சனை. புரியுதுங்களா? முதல் விஷயம், நீங்கள் நன்மைன்னொன்னே உடனே ஃபஸ்ட்டு காசு தான் வரும்னு தெரியும். இருந்தாலும் அதுக்கு சொல்கிற ஒரு சின்ன ஆலோசனை, எதுனாலும் முதல்ல வீட்டில் பேசி பண்ணுங்க. உங்கள் வீட்டுக்கார் உதவுறதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னா கொடுக்காதீங்க, அவ்வளோதான். நாளைக்கு உங்களை வீட்டுக்கு அமிச்சிட்டாருன்னா பிரச்சனை அது. புரியுதுங்களா? அதனால் 10 ரூபா அப்படின்னாலும் என்ன பண்ணுங்கள், வீட்டில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு செய்யலாமா வேண்டாமா. அடுத்து ஒரு மனுஷன் வரான், 10,000 ரூபாய் வேணும்னு கேட்குறாங்கன்னா, 10,000 ரூபாய் உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் இல்லைன்னா, திருப்பி எனக்கு கிடைக்கலனா பரவாயில்லன்ற மனநிலைமை இருந்தால் 10,000 ரூபாய் கொடுங்க. இல்லையா, 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு தான் மனசில் தெம்பு இருக்குது. லாக்கரில் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், எனக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு தான் தெம்பு இருக்குது, 1000 ரூபாய் வாங்கிக்கோ அப்படின்றத சொல்லிட்டு இருக்கிறது உத்தமம். கொடுத்துட்டு காலத்துக்கும் அவங்க கொடுக்கலன்னு சொல்லி அவங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு, அன்னைக்கு கேட்டதுக்கு ஒன்றும் கொடுக்காம 1000 ரூபாவது கொடுத்தனேன்னு சொல்கிறது எவ்வளோ பரவாயில்ல. இதுதான் என்னை பொறுத்தவரையும் சிம்பிளான அட்வைஸ். நீங்கள் 10,000 ரூபாய், 10 லட்சமே கூட கொடுங்க. கொடுத்துட்டு அவங்க கொடுக்க முடியலன்னா நான் கவலைப்பட மாட்டேன்னு இருந்தால் கொடுங்க. சொல்கிறது புரியுதுங்களா? கொடுத்துட்டு திருப்பி அவங்க கொடுக்க மாட்டாங்க, பரவாயில்ல அப்படின்ற மனசு இருந்தால் கொடுங்க. ஏன்னா அவன் நிலைமை ஏற்கனவே இல்லான்றனால தான் உங்ககிட்ட வந்து கேட்டிருக்காங்க. அது கண்டிப்பாக கிடைக்குமா கிடைக்காதான்னு யாருக்கு தெரியும்? புரியுதுங்களா? அப்போ கொடுக்க மனசு இருந்தால் கொடுத்துட்டு திருப்பி தரலனாலும் பரவாயில்லன்ற விஷயம் இருந்தால் தைரியமாக கொடுங்க. இல்லை எனக்கு இது கொடுக்கலன்னா எனக்கு இதயமே வெடிச்சிடும், ஹார்ட் அட்டாக்கே வந்துடும்னா கொடுக்காதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். சிம்பிள். இதுக்கு மேலே எனக்கு ஞானமான பதில் என்கிட்ட இல்லை. அதாவது என்கிட்ட இதை காட்டிலும் இந்த பண விஷயத்தில் வேறு ஏதாவது நல்ல ஆலோசனை கொடுக்குறவங்க இருந்தாங்கன்னா, ஏற்கனவே நிறையா கொடுத்து வாங்கினவங்க யாரா இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்கள போய் தான் கேட்கணும். ஆனால் 2 விஷயம், உங்கள் வீட்டிலேருந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, குடும்பமாக உக்காந்து பேசிட்டு கொடுக்குறவங்களா இருங்க. தெரியாமல் கொடுக்காதீங்க, தெரியாமல் வாங்காதீங்க. கொடுக்கும் போது உங்களுடைய மனசு வெடிக்கிற மாதிரி அமௌண்ட்டை கொடுத்துட்டு கஷ்டப்படாமல், என் மனசு இவ்வளோ கொடுக்குற வரையும் தாங்கும்பா, இதுக்கு மேலே கொடுத்தா அது பிரச்சனை தான்றதை நீங்களே சொல்லி கொடுக்குறதுல தப்பே கிடையாது. புரியுதுங்களா? என்ன மாதிரி இன்னும் 4 பேருக்கு எடுக்கணும், போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கூட அமுச்சு விட்ருங்க, அவ்வளோதான் சொல்லுவேன் நான். அது யாராக இருந்தாலுமே. புரியுதுங்களா? இல்லை கொடுத்துட்டிங்கன்னா கர்த்தருக்கு காணிக்கா போட்டோன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் பாட்டு என்ன பண்ணுங்கள், அந்த மனசோடு கொடுங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகே, புரிஞ்சுங்களா? ஆமாம். கொடுத்ததுக்கப்புறம் என்னை ஏமாற்றிட்டாங்க, திருப்பி தரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி என்னை கேட்காதீங்க. அது கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிச்சுருந்துருக்கணும். ஜெபிக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் தான் என்ன பண்ணியிருக்கணும், அந்த இடத்துல ஞானமாக ஒரு 4 பேர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் யோசிச்சுருந்துருக்கணும். ஓகே. ஆனால் மறுபடியும் சொல்கிறது, இதோட நல்ல ஆலோசனை வேணும்னா வேறு யார்கிட்ட கேளுங்க. என்னுடைய ஆலோசனை இது தான். ஓகே, சரி. இப்போ நன்மை செய்யுங்கன்னு சொல்லும்போது 1 வாரம் டைம் இருக்குது. அவங்களுக்கு இப்போ என்ன பயனா, அப்போ இந்த மாதம் யாருக்கு 1 வாரத்தில் எவ்வளோ காசு தர மாதிரி ஆகிடுமோ. ஓகே, சரி. இந்த 1 வாரத்தில் உங்களுக்கு என்ன ஒரு வேலை அப்படின்னா, எவ்வளோ பேருக்கு நீங்கள் நன்மை செய்ய போகிறீங்க. என்னென்ன நன்மைன்னு சொன்ன விருப்பம்னா சொல்லலாம். ஆனால் எத்தனை பேருக்கு நீங்கள் நன்மை செஞ்சுருப்பீங்க அப்படின்றத நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அடுத்த வாரம் சொல்லணும். ஓகே, பிச்சைக்காரங்களுக்கா? அடுத்த தடவை பிச்சை போடும் போது இந்த மாதம் உனக்கு எவ்வளோ சம்பளம் சேர்ந்துச்சுன்னு நீங்கள் கேளுங்க. அவன் சிம்பிளாக சொல்லலாம், என்ன ஒரு 50,000 ரூபாய் தான் வந்துச்சு அப்படின்னுவான். புரியுதுங்களா? அதாவது போடுறத தப்புன்னு சொல்லலை, போடுங்க. அவங்களுக்கு போடுறதுல நான் விமர்சிக்க விரும்பலை. ஓகேவா? அது மொதல் விஷயம். ஆனால் பிச்சைக்காரங்களுக்கு போட்டுன்றதை நீங்கள் என்ன பண்ண வேணாம், பெரிய ஒரு லிஸ்ட்டு போட்டுட்டு வர வேணாம். மொதல் விஷயம், நீங்கள் பழகிற மக்கள் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறீங்கன்னு தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்களுக்கு நீங்கள் எப்படி கேட்டு எப்படி உதவி செஞ்சீங்க,
கேட்காம எப்படி உதவி செஞ்சீங்க? உடனே ஒரு கையில் கொடுத்தது இன்னொரு கைக்கு தெரியக்கூடாது, நீங்கள் இப்படி வந்து கேட்குறீங்களே அப்படிலாம் சொல்லாமல் உண்மையிலேயே நான் இந்த வாரம் நான் நன்மை செய்ய முயற்சி செஞ்சேன். எதுக்கு தெரியுமா இதை சொல்கிறேன்? ஒரு வாரத்தில் ஒரு 10 உதவியை கூட நம்மளால் செய்ய முடியலன்னா கடவுள் நம்மளை எப்படி தலைவராக்குவார்? அவர் எப்படி நம்ம மேலே ஒரு பெரிய ஒரு திட்டத்தை வச்சுக்கிட்டு பார்வோனோட அரண்மனைக்குள்ளே அனுப்புவார்? அதெல்லாம் நடக்கிற காரியமா? அப்போ தலைவர்னு அப்படின்ட்டா நேரங்காலமே பார்க்கக்கூடாது. எப்போ நேரம்னாலும் ஃபோன் வரலாம், எப்போ வேணாலும் உதவிக்கு கூப்பிடலாம், யார் வேணாலும் எப்போ வேணாலும் எனக்கு வயிறு வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்லலாம். நம்ம மக்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக நம்ம என்ன பண்ணணும்? ஆமாம், அப்படி இருந்தால் மட்டும்தான் கடவுள் நம்மளை தலைவராகவே ஆக்குவார். புரியுதுங்களா? அப்போ இந்த வாரம் இன்னைக்கு தேதி 21, அடுத்த வாரம் என்ன 28 வரும்போது நீங்கள் ஒவ்வொருவருமே என்ன சொல்லணும்? நான் இவ்வளோ பேருக்கு உதவி செஞ்சேன். அது எப்பேற்பட்ட விதம்? நான் மறுபடியும் சொல்றேன், உதவி என்பது எப்பயுமே பணம் சார்ந்து தான் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உதவின்றது எப்பயுமே பணம் சார்ந்த விஷயமே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ நீங்கள் ஒருத்தருக்கு கொடுக்குற நல்ல ஆலோசனை, இல்லைன்னா ஒருத்தர் கஷ்டப்படுற நேரத்தில் அவங்களோட கூட நீங்கள் போய் நேரம் செலவிடுறது. ஆனால் இப்படிப்பட்ட காரியத்தை சொன்ன உடனே நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்? நான் ஒரு நாள் ஃபுல்லாக ஒருத்தவங்க வீட்டில் உட்காந்துருந்தேன், ஒரு நாள் ஃபுல்லாக அந்த அம்மாவுக்கு தான் நான் ஆலோசனை சொன்னேன். உண்மையிலேயே நீங்கள் என்ன பண்ணோம்? நான் நன்மை செய்தேன் அப்படின்னு சொல்லி உணர்ந்து நீங்கள் சொல்கிற நன்மைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது காரியம், தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்தணுன்னா உங்களுக்குள்ள நன்மை செய்கிற குணம் இல்லாமல் நீங்கள் தேவன் கையில் வல்லமையாய் பயன்பட முடியாது. ஏன்னா எல்லாருமே சாதாரணமாக ஆபிரகாம் 100 வயசில் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்னோடனே அவர் விசுவாசத்தோடு காத்திருந்தார் அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் யாருமே சாராள் கிட்ட சொல்ல, இந்த மனுஷனை நம்பி நீ போகிற, இவர் பார்வனோட அரண்மனைக்குள்ளே ஒன்று அனுப்ப போகிறாருன்றது அந்த அம்மாவுக்கு சொல்லவே இல்லை. புரியுதுங்களா? அப்போ கடவுளுடைய நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது சில நேரத்தில் சில விஷயம் சாதாரணமாக தெரியும். வெறும் ஒரு குழந்தை பெற்றுக்கிறது தானே, அது 100 வயசில் பெற்றாலும் என்ன, 50 வயசில் பெற்றா என்னன்னு நம்ம நினச்சிடலாம். ஆனால் அதை பெறுவதற்கு முன்பாக சாராளை களங்கப்படுத்தும்படியாக ஒரு திட்டம் சாத்தான் கொண்டு வருகிறான். நீங்க பாருங்க. அப்ப அந்த திட்டத்தை கலங்கடிக்கணும்னு நினைக்கும் போது அந்த அம்மா எவ்வளவு துணிச்சலோடு அந்த காரியத்தை எதிர்கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு தேவனுடைய துணையை நீங்கள் வேண்டுகிறவர்களாய் மாறி தொடர்ந்து நன்மை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது அவர் சொல்லப்படுற காரியம் என்ன? பயப்படாதிருந்தீர்களானால், ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால். இன்னைக்கு நம்மக்கிட்ட என்னன்னா, நன்மை செய்யணும் அப்படின்னாலே பிரச்சனை வரும். இப்போ அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, கொடுத்தேன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நன்மை செய்தாலே என்ன வரும்? ஆபத்துகள் வரும். நன்மை செய்யணும்னு நினச்சா ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை வரலன்னா நம்மளுக்கே கேள்வி வரணும், அது நன்மையா இல்லை அபாயமா இல்லை என்ன என்ன இது அப்படின்னு உங்களுக்கு தோணணும். ஆரம்ப காலம் வரையும் பெருசாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் நன்மை செய்கிறோடைய அளவு அதிகரிக்க அதிகரிக்க உங்களுடைய முகம் சமுதாயத்தில் தெரிய வர கண்டிப்பாக பிரச்சனைன்றது உங்களை தேடி வரும். கண்டிப்பாக வரும். இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா, நான் பிச்சைக்காரங்களுக்கு நிறைய பிச்சை போட்டேன்னு சொல்லிட்டு. ஒரு பிச்சைக்காரனை நீங்கள் சிக்னல்லேருந்து வீட்டுக்கு கொண்டு வந்துருங்க பார்ப்போம். அடுத்த ஸ்டாப் வரத்துக்குள்ளேயும் 10 பேர் உங்களை சுற்றிடுவானுங்க. என்னது? அடுத்த ஸ்டாப் நீங்கள் போகிறதுக்குள்ளேயும் 10 பேர் உங்களை வளைச்சிருவாங்க. அதான் உண்மை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா, போன வருஷம் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் சிக்னலில் ஒரே நார்த் இந்தியன்ஸாக இருந்தானுங்க. அடப்பாவீங்களா, பிச்சைக்காரனுங்களையும் மாற்றிட்டானுங்களே. இதோட ஒரு மோசமான விஷயம், இந்த கண் பார்வை தெரியாத அந்த இல்லத்தில் இருந்து ட்ரெஸ் வாங்க வருவாங்களே, அதுக்கு வந்தானுங்க. நான் கேட்டேன், டேய் நீ எந்த ஊர்ரா, உண்மையை சொல்கிறா. சார் நானா சார், நான் கரூர் சைடு சார். டேய் நீ பேசுகிற தமிழ் மாதிரியே இல்லை, உண்மையை சொல்லி ஏன் சார் என் தமிழை பார்த்தா உங்களுக்கு நம்பிக்கை வரலையா? டே வரலடா, வராதனால தானே கேட்குறேன், நீ எந்த ஊர்ரா சொல்லுடா. கடைசியில் சொல்லிட்டேன், நீ இந்த தெருவில் சுற்றிக்கிட்டு இருந்த, கண்டிப்பாக நான் ஒன்று பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு. போயிட்டான்.
எனக்கு ரொம்ப அது ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படிலாம் எதெல்லாம் அவங்க உள்ளே வந்து இறங்கிட்டாங்க அப்படின்றது. அப்போ எதுக்கு இதை சொல்கிறேன், நீங்கள் நல்லது செய்யணும் அப்படின்னா நம்ம நிறைய பேர் மேலே பரிதாபப்படுறோம். எல்லாருமே பரிதாபப்படுற எல்லாருமே ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறவங்க கிடையாது. புரியுதுங்களா? அப்போ நீங்கள் நன்மை செய்யும்போது சில நேரத்தில் என்ன ஆகும், ஏமாத்துறவங்க கிட்ட போய் மாட்டிக்கலாம், தீமையான கொடூரமானவங்க கிட்ட போய் மாட்டிக்கலாம். அப்போ நன்மை செய்யும்பொழுது எடுத்தவொடனேயே பெருசாக செய்கிறேன் அப்படின்னு இறங்காமல் சின்ன சின்னதாக பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் சின்ன சின்னதாக பண்ண அனுபவங்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் அனுபவங்கள் கிடைக்கும் போது சின்னதாக நன்மை செய்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும். அந்த காரியத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு நன்மை செய்கிறவங்களா இருக்கிறீங்க, அதில் எந்த அளவுக்கு பயப்படாமல் இருக்கிறீங்க. அப்போ உண்மையிலேயே தேவனுடைய துணை இருக்குன்னா, கர்த்தருடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய குடும்பம் அதில் ஒத்துழைக்கத்தக்கதாய் தேவன் உங்கள் குடும்பத்தினரோடு பேசுவார். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு அவங்க வந்து போலீஸ் ஆகணும்னு கர்த்தருடைய திட்டம் இருந்திருந்தா கண்டிப்பாக போலீஸ் ஆகியிருந்திருப்பீங்க. அதில் கர்த்தருடைய திட்டம் இல்லாததுனால அது என்ன ஆயிடுச்சு, ஃபெயில் ஆயிடுச்சு. ஆமாம். அப்போ அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேறு எதுவும் பிளான் வரலையானா எனக்கு தெரியாது, அது மறுபடியும் உட்காந்து பேசினா தான் தெரியும். ஆனால் இங்கே இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் வீட்டில் போயிட்டு என்ன பண்ணணும், நான் எப்படி ஒரு நன்மை செய்கிற ஒரு சாதனையாளராக நான் எப்படி மாறலாம், அதன் மூலமாக எப்படி நான் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது அப்படின்றத நீங்கள் சிந்திக்கணும். இப்போ இதில் என்ன தெரியுங்களா, உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அதை சொல்லித்தரணும். முக்கியமாக இது பெண்கள் கூட்டம்னால யார் யாரெல்லாம் பெண் பிள்ளைகளை வைத்து இருக்கிறீங்களோ நீங்கள் உற்சாகப்படுத்தணும். உங்களுடைய வாழ்க்கையில் நீ என்ன சாதிக்கணும்னு ஆசைப்படுற, என்னது நிறைய நேரத்தில் நம்ம ஆட்கள் ஏதாவது, இப்போ அவங்க சொன்னாங்க போலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு, இதுவே பக்கத்தில் உட்காந்துருக்கிற அவங்க மக போலீஸ் ஆகணும்னு சொல்லியிருந்தா அவங்க என்ன பதில் சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஓகேக்கா? ஏன்னா சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு ஒரு தைரியம் இருக்கும், நம்ம பிள்ளைகள் தான் வேணான்றுவோம். புரியுதுங்களா? இப்போ என்ன ஒரு விஷயம், இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்கள் வீட்டில் பெண்கள், உங்களுடைய பெண் பிள்ளையாக இருக்கலாம், இல்லை திருமணமாகி வந்திருந்தா உங்கள் மருமகள்களாக இருக்கலாம். நீங்கள் உங்கள் மருமகள்கிட்ட கேட்கணும், மா உன் பையனால், ஏன் பையனால் உன் வாழ்க்கையில் தேவ திட்டம் ஏதாவது தடைப்படுதுன்னு நினைக்கிறியா, உனக்கு என்ன ஆசை இருக்குது சொல்லு அப்படின்னு. ஆமாம், உடனே அது அவங்க கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கும் பிரச்சனை, பெரியவங்க நம்ம உள்ளே போகக்கூடாது அப்படின்றோம். நம்ம எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், சில நேரத்தில் சில பதில்கள் நம்ம வச்சுருப்போம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், உண்மையிலேயே நம்ம என்ன பண்ணணும், உங்கள் வீட்டில் இருக்கிற பெண் பிள்ளைகள் அவங்க வாழ்க்கையில் என்ன தேவ திட்டம் இருக்குன்றதை நீங்கள் கண்டுபிடிக்க நீங்கள் முயற்சி செய்யணும். உண்மையாகவே நான் இது ரொம்ப சீரியஸாக பேசுகிறேன். நான் அவர்களை எப்படி ஒரு நல்ல ஒரு தலைவராக தலைவியாக அங்கே மாற்றுவதற்கு எப்படி அவங்கள நம்ம பயிற்சி கொடுக்குறோம் அப்படின்ற குறித்து நீங்கள் யோசிக்கணும். திருமணமானவர்களாக இருந்தால் உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ஆலோசனை கொடுக்குறீங்க, இல்லை மருமகள்கள் இருந்தால் அவங்க வாழ்க்கையில் தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு என்ன தடையாக இருக்குது அப்படின்ற காரியத்தை நீங்கள் சிந்திக்கிறவர்களாய் மாறணும். அப்போ நிறைய நேரத்தில் வெறும் கணவரால் மட்டுமே தான் பாதிப்பு வந்திருக்குன்னா, மாமனாரால், மாமியாரால், இல்லை பக்கத்து வீட்டுக்கார் யார் யார் மூலமாலாம் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, செயல்பட விடாமலே கூட நிறைய காரியங்கள் தடைப்பட்டு போயிருக்கலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சிந்திக்கணும், நான் இந்த எல்லையிலே எப்பேற்பட்ட நன்மையான காரியங்களை செய்ய போகிறேன். அப்போ முதலாவது நீங்கள் நன்மை செய்ய போகிறோன்னும் போது உங்களுக்கே ஒரு பயம் வரலாம். அப்போ கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணோம், கர்த்தாவே இந்த பயத்தை என்னை விட்டு நீக்குங்க, நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இந்த பயத்தை நீக்கி நான் இந்த எல்லையில் ஒரு சாதனையாளராய் மாற்றுங்க அப்படின்ற ஜெபம் உங்களுக்குள்ள தீவிரப்படணும். அப்போ அது எவ்வளோக்கு எவ்வளோ தீவிரப்படுதோ நம்மளால் கண்டிப்பாக பார்க்க முடியும். இந்த 2025க்குள்ளாகவே இங்கே உட்காந்துருக்கிற நிறைய பேர் பெரிய பெரிய காரியங்களை செய்கிறவங்களாம் மாறலாம். ஆனால் என்ன, நான் தான் பயப்படணும், ஐயோ அதுக்கப்புறம் லேடிஸ் மீட்டிங் வரத்துக்கு எனக்கு டைம் இல்லை, நாங்கள் சாதனையாளர்களாக மாறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா ஈவினிங் மீட்டிங்காக மாற்றிட வேண்டியதுதான். அப்போ என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும், உங்களுக்குள்ளாக
தேவன் என்னை குறித்து இந்த வயசில் பயன்படுத்த முடியுமா? பார்வோனை சாராள் எத்தனை வயசில் கலக்கியிருக்கிறாங்க? எப்படி அந்த 90 வயசுக்குள்ள. அப்போ தான் என்ன இருக்கு? ஆமாம், அப்போ இங்கே இருக்க யாருக்கும் அவ்வளோ வயசு ஆகலை. புரியுதுங்களா? இந்த வயதிலும் கர்த்தாவே எனக்குள்ளே இருக்க பயம் போகட்டும், என்னை எடுத்து பயன்படுத்துங்க, என் வாழ்க்கையில் நீங்கள் என்ன திட்டம் வச்சுருக்கிறீங்க, இப்போ பேசுனா கூட நான் இறங்கி வேலை செய்ய தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா கர்த்தர் கண்டிப்பாக காரியங்களை வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உண்மையிலேயே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நன்மை செய்கிறவர்களாய் மாறி பயப்படாமல் நீங்கள் தேவனுக்காக சாட்சியுள்ளவர்களாய் மாறும்பொழுது அப்போ நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்லலாம், நாங்களாம் யாரு? அவளுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். யாருக்கு? சாராளுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். எவ்வளோ நாள் தான் ஆபிரகாமுடைய சந்ததினே சொல்லிட்டு இருப்போம்? இங்கே இருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் இனி யாருடைய சந்ததின்னு சொல்லணும்? பிள்ளைகள்னு. சாராளுடைய பிள்ளைகள் சந்ததி, சாராளுடைய பிள்ளைகள். எவ்வளோ நாள் தான் எஸ்தர் விமென்ஸ் ஃபெல்லோஷிப், இல்லைன்னா தெபோரா ஃபெல்லோஷிப், இல்லைன்னா யாராவது அப்படியே பெரிய ஆளாக யாராவது சாரா விமென்ஸ் ஃபெல்லோஷிப்லாம் வச்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படிலாம் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். ஏன்னா சாராள் அப்படின்னோடனே ஐயோ அவங்க என்ன பெருசா அப்படின்ற மாதிரி. ஆனால் பார்வோனே அங்கே என்ன ஆயிடுச்சு? பயந்து அம்மா நீ பார்த்து போயிட்டு வாமான்னு பயப்படுற அளவுக்கு ஒரு டெரர் கேரக்டராக யார் இருந்திருக்கிறாங்க? காரணம் அவங்களோட யார் இருந்தா? கர்த்தர். அதற்கு காரணம் அவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சு? பயம் இல்லை, நன்மை செய்கிற குணம் இருந்துச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் பேசல, ரொம்ப சிம்பிளாக தான் உங்ககிட்ட பேசியிருக்கிறேன். உண்மையில் நீங்கள் இந்த வசனத்தை போய் தியானிக்கணும். சும்மா வீட்டுக்கார் பேரையே சொல்லி அவர் மேலே பழிய சொல்லிக்கிட்டு இல்லாமல், கர்த்தாவே நான் இனி செயல்படணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறவர்களாய் மாறினீங்கன்னா கண்டிப்பாக இந்த 2025 உங்களை கொண்டு தேவனால் இந்த எல்லைகளை கலக்க முடியும். ஆமேன், ஹல்லேலூயா. அப்போ கண்களை மூடி நம்ம இந்த இடத்துல ஜெபிக்க போகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாக கேளுங்க, எனக்கு இதுவரையும் ஆசையே இல்லை, ரொம்ப சாதாரண ஒரு மனுஷனாக வாழ்ந்துட்டேன், ரொம்ப ஒரு மாதிரி வீடு குடும்பம்னு அப்படியே இருந்துட்டேன், நான் ஒன்றும் பெருசாக சாதிக்கணுன்ற ஆசையே இல்லாமலே இருந்துட்டேன், என் பிள்ளைகளையும் அது மாதிரி ஒரு மனசு இல்லாமலே வளர்த்துட்டேன், இல்லை என் மருமகள்களை நான் உற்சாகப்படுத்தாமல் விட்டுட்டேன். மனசார கர்த்தரிடத்தில் சொல்லி நாங்கள் எழும்பணும், என் பிள்ளைகள் எழும்பணும். அதாவது போன வாரம்லாம் நான் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இப்படி சொல்கிறாங்க, இந்த மாதிரி என் வீட்டுக்கு மருமக வந்தா அவள் வேலைக்கெல்லாம் போகக்கூடாதுங்க, வீட்டு வேலையை தான் பார்க்கணும், அவள் என்ன பிடிச்சிருந்தாலும் வீட்டு வேலையை தான் பார்க்கணும். அப்போ அவர் கேட்குறாரு, உங்களுக்கு மக இருக்கா? இருக்குது. அவங்களுக்கு கல்யாணம்னா? அவங்களுக்கு கல்யாணம் ஆனா அந்த பொண்ணை நான் லாயருக்கு படிக்க வச்சேன், அந்த பொண்ணு பெரிய ஆளாகணும், எந்த பையன் அதுக்கு ஹெல்ப்பாக இருப்பாங்களோ அப்படிப்பட்ட ஒரு பையனாக தேடுவேன். அப்போ நீங்கள் மட்டும் உங்கள் பொண்ணை படிக்க வச்சா பொண்ணு நல்லா வரணும், அதுவே உங்களோட மருமக எவ்வளோ படிச்சிருந்தாலும் உங்களுக்கு என்ன இல்லை, கவலை இல்லைன்னா இது என்னம்மா நியாயம், குடும்பத்தை பார்க்கணும்ல அப்படின்னாங்க. அப்போ உங்கள் மக மட்டும் குடும்பத்தை பார்க்க வேணாமா? அப்போ இதை எதுக்கு சொல்கிறேன், நம்ம தான் எலும்பில் அடுத்த சந்ததி எலும்புறதுக்கு நம்ம யாராக மாறிடக்கூடாது, தடையாக மாறிடக்கூடாது. அப்போ நீங்கள் ஒவ்வொருவருமே வீட்டில் போய் பெண்களுக்காக ஜெபிக்கிறவங்க, பெண்கள் சமுதாயத்தை கொடுத்து அக்கறையாக இருக்கிறவங்க, அவங்க வீட்டில் இருக்கிற பெண் பிள்ளைகளுக்காக, மருமகள்களுக்காக, மகள்களுக்காக அவங்களுடைய வாழ்க்கையில் தேவ திட்டம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் உற்சாகப்படுத்தணும். ஹல்லேலூயா. ஆனால் வசனத்தின்படி வசனம் என்ன சொல்லுது? கணவருக்கு கீழ்ப்படியுங்கள். புரியுதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெபம் பண்ணி கணவர் எப்படியாவது மனசு மாறணும்னு ஜெபம் பண்ணுங்க. அதில் என்ன சொல்லலை? கணவனுக்கு கீழ்ப்படியாமல் இதை செய்யு அப்படின்னு சொல்லலை. ஓகே, மறுபடியும் நம்ம என்ன பண்ணோம், நான் இதில் ரொம்ப தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய திட்டம் இருக்குமானால் கர்த்தரே வாசல்களை திறப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நான் கணவருக்கு கீழ்ப்படியாமல் குடும்பத்தில் சண்டையோடையே நான் சாதிப்பேன். சிலர் அப்படி தான் சாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, புரியுதுங்களா? ஆனால் உண்மையிலேயே நீங்கள் ஜெபித்து என் கணவர் இதை புரிந்து கொள்ளணும், என் வாழ்க்கையில் தேவனுடைய திட்டம் இருக்குன்றதை என் கணவர் புரிந்து கொள்ளணும், கர்த்தாவே என் கணவரோடு பேசுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உண்மையிலேயே தேவனுடைய திட்டம் இருந்துச்சுன்னா பார்வோனாலேயே தடுக்க முடியல, நம்ம வீட்டில் இருக்க கணவர்கள் தடுத்து விடுவார்களா?
யோசிச்சு பாருங்க. பார்வனோட நம்முடைய கணவர்கள் பெரிய ஆட்களா? ஒன்றும் கிடையாது. கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்வார். அப்போ இந்த இடத்துல ஜெபம் பண்ணி, கர்த்தாவே என்னை நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க, நன்மை செய்கிற ஸ்திரீயாக, கீழ்ப்படுகிற ஸ்திரீயாக, தகப்பனே பயமில்லாத ஸ்திரீயாக என்னை மாற்றுங்க, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற ஸ்திரீயாக என்னை மாற்றுங்கன்னு சொல்லி கண்களை மூடி யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். எல்லாருமே சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம்.